விராட் கோலி செஞ்சுரி கன்சிக்யூட்டிவாக வேற இந்த தடவை ஆர்சிபி கப் அடிக்குது. தோத்துட்டாங்களா? அது எப்படி வருஷம் ஆர்சிபி மட்டும் கரெக்டாக தோத்துருது, அதே நேரத்தில் மும்பை இந்தியன்ஸ் மட்டும் செலக்ட் ஆயிடுது. சிஎஸ்கே என்னன்னா கம்ப்ளீட்டாக கரப்ஷன் பண்ணாலும் அவங்க மட்டும் மறுபடியும் டீமுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. என்ன ஐபிஎல் ஏதாவது போங்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள பல பேருக்கு இருக்கும். எஸ்பெஷலி ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் இப்போ ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும். எப்படி மற்றவங்க எல்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆர்சிபி, ஐபிஎல், சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப், ஜிடி இதெல்லாத்தையும் தாண்டி ஐபிஎல்லையே ஸ்கேமா ஒருத்தங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஐபிஎல்ல ஸ்கேம் இல்லை, ஐபிஎல்லையே ஸ்கேமா பண்ண ஒரு பர்டிகுலர் கதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் எப்போவெல்லாம் இல்லை, போன வருஷம் ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு பேர்ல ரஷ்யாவில் இருக்கிற பல மக்களை ஏமாத்தி யூடியூப்ல வந்து லைவா நடக்காத ஒரு மேட்சை நடக்கிற மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணி பிளேயர்ஸ்ல இருந்து ஸ்டேடியம்ல இருந்து அம்பையர்ஸ்ல இருந்து உள்ள இன்வால்வ் ஆகிற ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபேக்கா கிரியேட் பண்ணி பல கோடி ரூபாயை பெட்டிங்ல உள்ள இன்வால்வ் பண்ணி அதை வச்சு காசு சம்பாதிச்ச ஒரு பர்டிகுலர் கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பங்கமான ஒரு சம்பவத்தை இந்தியன்ஸ் பண்றதுக்கு நம்ம நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்கேம்ல வந்து நம்ம ஊர்ல வந்து 10 காடு மேல இருக்கிற 10 சொல்லு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கிறவங்களை எப்படி ஏமாத்துறோங்கிற அளவுக்கு வந்து மாறிட்டோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபேக் ஐபிஎல்லே நடத்தியிருக்காங்க. ஃபேக் ஐபிஎல் கம்ப்ளீட்டா குஜராத்தில் நடத்தி முடிச்சு சம்பாதிச்சிருக்காங்க. அது எப்படி இவங்க மாட்டினாங்க, இப்போ அவங்க சிச்சுவேஷன் என்னங்கிற எல்லாத்தையும் பார்க்க போறோம். இதுல இருக்கிறதுலே ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பல கோடி காசை வந்து பெட்டிங்ல காசு அடிக்கிறாங்க. ஆனா இவங்க மேல கேஸ் வந்து பெருசா ஸ்ட்ராங்காவே இல்ல. பண்ண மேலாம் வந்து தப்பிச்சுட்டு மறுபடியும் நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஸ்டில் ஆர்சிபி உள்ள மேக் பண்ணலாங்கிறது வந்து ஐ திங்க் எல்லாருமே வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறோன்னு. ஸோ அதை தாண்டி இந்த இடத்துல வந்து நீயும் நானும் ஒன்று, இது காந்தி பிறந்த மண்ணுங்கிற மாதிரி என்னானாலும் நம்ம பக்கத்து ஸ்டேட்டு நம்ம சிஎஸ்கே உள்ளே போயாச்சு, சேர்ந்து ஈசாலா கப்பு நம்ம சொல்ல வேண்டியதான் சிஎஸ்கேக்கு. பட் எனிவே மூவிங் ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேச போகிறது நான் சொன்ன மாதிரி ஃபேக் ஐபிஎல்லை பற்றி. ஐபிஎல்ல வந்து ஸ்கேம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே ஐபிஎல்ல ஃபேக்காக ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். இந்த குஜராத்காரங்களே பிஸ்னஸில் பயங்கரமான ஆட்களை தான் இருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா, பெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குது. இந்த பால் 6 போச்சு, போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி பெட் பண்றதுல இருந்து இந்த மேட்ச் இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கிறதுல பெட் பண்ற வரைக்கும் நிறைய விதமான பெட்டிங் இருக்குது. பட் இந்த பெட்டிங்கை வந்து நம்ம ஊர்ல ஏன் பேன் பண்ணி வச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்டிங்கை வந்து நம்ம கொண்டு போறப்போ என்ன ஆகுது, இப்போ சிஎஸ்கே டீம் கூட என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் 2 வருஷம் சஸ்பெண்ட் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து டீம் வந்து யார் விளையாட போறாங்கன்னு சொல்லிடுறது, யார் வந்து எப்படி ரன் அடிப்பாங்கன்னு சொல்லிடுறது, இதெல்லாம் வச்சு இப்போ நானும் நீங்களும் பெட் பண்றோம். ஓகேவா, நீங்களும் நானும் பெட்டிங்ல இருக்கோம். நான் சொல்றேன் 10 ரூபாய் நேத்திக்கு மேட்ச்ல வந்து கோலி செஞ்சுரி அடிப்பாரு அண்ட் ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்றேன். ஆப்போசிட்ல இருக்கிற நீங்க சொல்றீங்க நான் உனக்கு இன்னொரு ஒரு 10 ரூபாய் பெட் பண்றேன், ஆர்சிபி இந்த தடவை உள்ள போகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ 20 ரூபாய் நடுவில் காசு இருக்கு கரெக்டா. நீங்க வந்து ஆர்சிபி போகாதுன்னு பெட் பண்றீங்க, நான் வந்து ஆர்சிபி உள்ள போகும் அப்படின்னு சொல்லி பெட் பண்றேன். ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஆர்சிபி உள்ள போகாது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி கிடைக்கும், நீங்க வந்து 20 ரூபாய் உங்களுக்கு மொத்தம் கிடைக்கும் கரெக்டா. ஸோ அந்த 20 ரூபாயில நீங்க ஆர்சிபியில் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து 5 ரூபாவை லஞ்சமாக கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தா போதும், மீதி வந்து லஞ்சமாக கொடுத்தீங்க, மேட்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 10 ரூபாய் பெட் பண்றீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நான் தோக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஏன் காசு உங்களுக்கு வருது. இதுதான் பெட்டிங்ல நடக்கிற மேட்ச் ஃபிக்ஸிங்கிறது. இதுதான் பிளேயர்ஸ் இன்வால்வ் பண்ணி எப்படியாவது காசை கொடுத்து சரி பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்கம் அவரை வச்சு காசை எடுக்கிறது. இதுதான் வந்து பேசிக்கா பெட்டிங் ஃபிக்ஸிங் எல்லாமே. இந்த பெட்டிங் அண்ட் ஃபிக்ஸிங்கிற கான்செப்டை வச்சுட்டு உலகத்துல நிறைய ஸ்போர்ட்ஸ் ஓடிட்டு இருக்குது. ரஷ்யால பாத்தீங்கன்னா பெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த சூதாட்டம். பேசிக்கா நீங்க வந்து பாஸ்கெட் பால் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, ஆனா பாஸ்கெட் பால்ல பெட் பண்ணலாம். எப்படி பெட் பண்ணலாம், இந்த டீம் ஜெயிக்கும் இல்ல அந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு நீங்க பெட்டிங் வைக்கலாம். இவன் வந்து இத்தனை தடவை வந்து ஸ்கோர் பண்ணுவான்னு சொல்லி பெட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆக்சுவலா பாஸ்கெட் பால் ரூல்ஸ் ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் இல்ல. பேசிக்கா இவன் த்ரோ பண்றான், உள்ள உழுகுது, இந்த மாதிரி விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும் கரெக்டா. சோ ரஷ்யால வந்து பெட்டிங் கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்குது. இந்த பெட்டிங் கல்ச்சர்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து ஒரு பிளானை போடுறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து இந்தியாவை சார்ந்தவர், குஜராத்தை சார்ந்த ஒரு பர்டிகுலர் பையன். அவன் வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுற பையன். இவன் கிரிக்கெட் நல்லா விளையாண்டு ரஷ்யாவில் இருக்கிற கிளப் மேட்சஸ்க்கு செலக்ட் ஆகிறான். ரஷ்யாவில் மதர்ந்து கிரிக்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே குட்டி கிளப் இருக்குது. அந்த குட்டி கிளப்ல இவன் மேட்ச் விளையாடுறதுக்கு போறான். இவனுக்கு ரஷ்யா போறதே பயங்கர ஃபன்னா இருக்குது. ஸோ இங்கேருந்து அங்கே போற ஒரு பர்டிகுலர் பையன், ஓகேவா, சொஹேப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சொஹேப் அப்படிங்கிற பையன் குஜராத்ல இருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு கிளப் மேட்ச் விளையாட போறான். போன இடத்துல வந்து இவன் சில ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்றான். ஒரு ரஷ்யனை ஃப்ரெண்ட் ஆக்குறான், அதே மாதிரி இன்னொரு பாகிஸ்தானிய ஃப்ரெண்ட் ஆக்குறான். 3 பேரும் பப்ல ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப இவன் சொல்றான், இந்த ஏன் வந்து ஐபிஎல்ல வந்து இந்த ஃபிக்ஸிங்னா என்ன, மேட்ச் ஃபிக்ஸிங்னா என்ன, அதே மாதிரி இவன் கிராமத்தில் இதுக்கு முன்னாடி மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்,
ஊருக்குள்ள வந்து லோக்கல் மேட்ச் நடக்கிறப்ப இவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு மச்சான் இந்த பால் வேணே வந்து அவனை சிக்ஸ் அடிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா 8 ரூபாய் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி வந்து மேட்ச் ஃபிக்ஸ் எல்லாம் வந்து சின்ன வயசுலேயே பண்ணியிருக்காங்கிறத சொல்றான். அப்போ அங்க இருக்கிற ரஷ்யன் அண்ட் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் பயங்கரமா இருக்கு, இதை வச்சு நம்ம ரஷ்யாவில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட இருந்து காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்கெட்ச் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேக்கான ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃபேக்கான ஐபிஎல்ல வந்து நம்ம பெட்டிங்ல வந்து காசு பயங்கரமா பார்க்கலாம். எப்படி ஃபேக்கான ஐபிஎல் கண்டக்ட் பண்ண முடியும்? ஐபிஎல் கண்டக்ட் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேடியம் வேணும், எத்தனை டீம் வேணும், விராட் கோலி, தோனி, ஹார்திக் பாண்டியா, பெரிய பெரிய பிளேயர்ஸ் வேணும். ஒரு மேட்சுக்கு 1 லட்சம் பேர் கிட்ட கிரவுண்ட்ல இருந்து பாக்குறாங்க. இது போக எத்தனையோ கோடி பேர் வந்து ஆன்லைன்ல பாக்குறாங்க, அதை விட அதிகமான கோடி டிவியில பாக்குறாங்க. இதெல்லாத்தையும் எப்படி நடத்துறதுன்னு பாக்குறப்போ அந்த சொஹேப் அப்படிங்கிற பையன் இருந்துகிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யால இருந்து கிளம்பி குஜராத்துக்கு வரான். குஜராத்துக்கு வந்த இடத்துல என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து லீஸ்க்கு எடுக்கிறான். ஓகேவா, லீஸ்க்கு எடுத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு குஜராத்தில் இருக்கிற கிராமத்தில் அவனோட கிராமத்தில் வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது, அதாவது விவசாய நிலம் ஒன்று இருக்குது. அந்த விவசாய நிலத்தை வந்து ஒரு 70,000 ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுக்கிறான். ஒரு ஏக்கர் இடத்த 70,000 ரூபாய் குத்தகைக்கு எடுக்கணும்னா அந்த இடம் வந்து எவ்வளவு ரிமோட்டான இடமா இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல குத்தகைக்கு எடுத்துட்டு அந்த ஏரியாவில் வந்து விவசாயம் பண்ண போவாங்கல்ல, அதுல யார் யாருக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுதுன்னு கவனிக்கிறான். கிரிக்கெட்னு என்னன்னு தெரிஞ்சவங்க, இல்ல வந்து இந்த டென்னிஸ் பால்ல கிரிக்கெட் விளையாண்டவங்க, இல்ல ஒரு காலத்துல சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் விளையாண்டாருன்னு தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு 20 பேரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறான். செலக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவன் ஃபர்தரா கிரிக்கெட் சொல்லி தரான். இவன் தான் பிளேயர் ஆச்சு, ரஷ்யா வரைக்கும் போய் வளர்ந்துருக்கான்ல. ஸோ இவன் இங்க இருக்கிற குட்டி குட்டி விவசாயிகளுக்கு வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி தரான். சொல்லி தந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா என் கூட விளையாட வரீங்களா, என் கூட விளையாட வந்தீங்கன்னா ஒரு நாளுக்கு நான் 400 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. வந்து விளையாடுங்க. என்ன வேலை சார் விளையாடுறதுல அப்படிங்க, என்ன வேலை செய்யணும்னா விளையாடுறதுதான் வேலையே, கிரிக்கெட் விளையாண்டிங்கன்னா 400 ரூபீஸ் தருவேன் அப்படிங்கிற ஒரு டீல் பேசுறாங்க. அண்ட் அந்த ரூல் ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடலாம், ஆனா நான் சொல்றப்போ 6 அடிக்கணும், நான் சொல்றப்போ விக்கெட் விழுகணும், நான் சொல்றப்போ 4 போகணும், நான் சொல்றப்போ மேட்ச் முடியணும், நான் சொல்ற டீம் ஜெயிக்கணும், நான் சொல்றத பேசிக்கா செய்யணும், ஆனா நீங்க தான் விளையாடுவீங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளுக்கு ஒரு மேட்சுக்கு 400 ரூபீஸ் தருவேன் அப்படிங்கறத வந்து டீல் பேசுறாங்க. இவன் இங்க இருக்கிற விவசாயிங்க இருந்துகிட்டு நம்ம போய் காட்டுல வேலை பார்த்தோம்னா 100 ரூபாய் தருவாங்க, இவன் 400 ரூபாய் தரான், கிரிக்கெட் மட்டும் விளையாண்டா போதும் அப்படின்னு சொல்றான்னு சொல்லிட்டு டீலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படி விளையாடுறது, பேசிக்கா ஒரு பிளேயர்னா வந்து கிரவுண்டுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா நடந்து போகணும், எப்படி கை கொடுக்கணும், போல்டா எப்படி வந்து கண்ணை பார்த்து பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி தரான். சொல்லி தந்துட்டு இன்னொன்னு என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பையர்ஸ் கிட்ட வந்து நான் உனக்கு வாக்கி டாக்கில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். பெட்டிங் வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து இந்த பால் 6 போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பெட் பண்ணிருப்பான், அந்த பால் 6 போக கூடாது, ஏன்னா அது அடுத்தவன் காசு. ஓகேவா, அந்த பால் என்னன்னாலும் 6 போக கூடாது, விக்கெட் போகணும் அப்படின்னு சொல்லிடணும். இன்னொரு இவங்களோட ஆட்கள் வந்து ஒருத்தன் வந்து இது விக்கெட் விழுகும்னு சொல்லி பெட் பண்ணியிருப்பான். அப்போ அங்கே என்ன ஆகும், உண்மையிலே விக்கெட் தான் விழுகும். அப்படி விக்கெட் விழுகிறப்போ அந்த 6 போகும்னு சொன்னவனோட காசு வந்து விக்கெட் விழுகும்னு சொன்னவனுக்கு வந்துடும். விக்கெட் விழுகும்னு சொன்னவங்களே இவங்க தான் மேட்சே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, ஏன் மேட்சே ரன் பண்ணிட்டு இருக்கிறதே இவங்க தான். ஓகேவா, ஸோ இதான் எங்களோட பிளான். மதனு அப்படி பார்த்தா கூட ஸ்டேடியம் ஃபீல் எப்படி மதன் வரும்னு கேட்டிங்கன்னா இவங்க கேமரா வந்து ஃபிக்ஸடாக ஒரு கேமரா பின்னாடி வச்சுக்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா ஒரே செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் ஜெர்சியை மாற்றி அடுத்தடுத்த மேட்ச் 8 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஸோ ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, சாரி ஜெர்சியை மட்டும் மாற்றி போட்டுக்கிறாங்க. கேமரா வந்து ஃபிக்ஸடாக அம்பையரோட தலைக்கு மேலே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யாரோட ஃபேஸும் க்ளோஸ் அப்பில் தெரியாது. ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்லேருந்து கட் பண்ணி பயங்கரமாக ஆடியன்ஸை காமிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனு, ஆடியன்ஸோட சவுண்டு எனக்கு கத்துற மாதிரி அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடிட்டிங் ஒர்க்கை அவங்க பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, லைவா வந்து ரிலே பண்றாங்க, அது எடிட் உடனே இப்படி வந்துட்டு இருக்கு. கீழே வந்து கிராஃபிக்ஸ்ல வந்து ஸ்கோர் கார்டெல்லாம் ப்ராப்பரா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போடுற அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பங்கமான இன்டகிரேஷனை பண்ணி வச்சுட்டு மேட்ச் ஃபைனலி நடக்குது. மேட்ச் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று கிரவுண்டுக்கு பின்னாடி ஒன்று சைடில் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 4-5 கம்ப்யூட்டருக்கு சுற்றி வந்து ஒரு 2 கேமரா. ஓகேவா, நல்ல ஹை குவாலிட்டி கேமரா, லைவ் டெலிகாஸ்ட். ரஷ்யாவில் இருக்கிறவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து எங்க டெலிகாஸ்ட் பண்றாங்கிறதா ஹைலைட், யூடியூப்ல பண்றாங்க. உலகமே பார்க்குற மாதிரி யூடியூப்ல வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஓகேவா, ஸோ தட் ஆத்தென்டிசிட்டி இருக்குது எல்லாருக்குமே. அண்ட் அந்த சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சேனல்ல வந்து இவங்க வந்து ஸ்ட்ரீம் பண்றாங்க. இவங்க லோக்கலாக ரஷ்யாவில் வந்து நிறைய பெட்டிங் கான்டாக்ட்லாம் மேக் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல வந்து பெட்டிங் நடக்குது, நீங்கள் வந்து பெட் பண்ணலாம், ஆன்லைனில் பப்பில் எல்லா இடத்துலையும் வந்து பெட்டிங் நடக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா மேட்ச்ல வந்து இவங்க சொல்கிற மாதிரி இவன் 6 அடிக்கிறான். எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் போகுது, நெயில் பைட்டர்ஸா. ஏன்னா ஒரு பாலுக்கு பெட்டிங் நடக்கும், ஒரு ஓவருக்கு பெட்டிங் நடக்கும். ஒரு ஓவரில் இவங்க வந்து 10லேருந்து 20 ரன்னுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்கிறதுல ஒரு பெட்டிங் நடக்கும். இவங்க வந்து இந்த ஓவரில் வந்து இத்தனை விக்கெட் விழுகுங்கிறதுல பெட்டிங் நடக்கும். இந்த பிளேயர் இவ்வளோ ரன் அடிப்பாங்கிறதுல பெட்டிங் இருக்கும். இந்த பிளேயர் வந்து திடீர்னு இன்ஜுரி ஆகுங்கிறதுல பெட்டிங் இருக்கும். இவன் வெளியே போவான், இவன் உள்ள வருவான்னு சின்ன விஷயத்துல இருந்து மொத்த மேட்ச்ல யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கிற வரைக்கும் வந்து எல்லாத்துலயுமே பெட் பண்ணுவாங்க. இது எல்லா பெட்டிங் காசு
உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. குஜராத்தில் இவங்க ஃபிக்ஸடாக ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஸ்ட்ரீம் பண்ணி ரஷ்யாவில் இதை மக்கள் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கிற அவங்க அறிவாளிங்க, அவங்க ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்களா, அவங்க நம்பிட்டாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு பெட் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ச் நடக்குது. அவங்க வந்து அங்கே உண்மையிலே IPL நடக்குதா நடக்கலையா, காசு ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது மட்டும்தான் அவங்களோட கவலையாக இருக்குது. அவங்க அந்த மேட்சையுமே ரன் உப்பு தின்றவன் ஒரு நாள் தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி இவங்க இவ்வளோதான் பெருசாக எலாபரேட்டான ஸ்கேம் பண்ணாலும் இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப பப்ளிக்காக பண்ணுறாங்க. இவங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பப்ளிக்காக நடக்கிறப்ப யாரும் பெருசாக சந்தேகிக்க மாட்டாங்கிறது. ஆனால் இத்தனை பேர் பார்க்குறப்ப ஒருத்தங்க கூட சந்தேகப்பட மாட்டான். ஒரே ஒருத்தங்க மட்டும் வந்து குஜராத்தில் இருக்கிற போலீஸ்க்கு டிப் ஆஃப் பண்ணுறாங்க. போலீஸ் இமீடியட்டாக அடுத்த நாளே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கிரவுண்டில் இறங்குறாங்க. அப்போ இவங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேட்ச் வேற போயிட்டு இருக்குது. கரெக்டாக ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கப்போ போலீஸ் வந்து கிரவுண்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறாங்க. இன்ஃபேக்ட் அது கிரவுண்டு கூட இல்லை, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அது ஒரு ஃபார்ம் லேண்ட், விவசாய பூமி. சுற்றி திருப்பினா அங்கே ஒரு ஸ்டேடியம் கிடையாது, ஆட்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பொட்டல் கடை இருக்கும். என்னடா ஊரை காணும் கிணத்த காணுங்கிற மாதிரி வந்து யாருமே கிடையாது. ஃபுல்லாக எடிட்டிங்ல தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல நீங்கள் வந்து விராட் கோலி இப்படி ஓடி வராங்க, இல்லை தோனி வந்து நடந்து போகிறாங்கன்னா அது க்ளோஸ் அப்பில் காமிக்கிறது தான் நம்ம மெயினாக பார்ப்போம். கரெக்டாக ஆடியன்ஸை வந்து நம்ம எடிட்டிங் வந்து தனி கட்டாக இன்னொரு ஷாட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் யாருனாலும் பிளேஸ் பண்ணலாம், எந்த கிராஃபிக்ஸ்னாலும் போடலாம். அந்த டிவியில் வந்து நிறைய ஷோவில் வந்து ஆடியன்ஸே இருக்க மாட்டாங்க. அதை நம்மளா வந்து அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து இல்லாத ஆடியன்ஸை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்கேமை இந்தியாவில் இருந்துக்கிட்டு, குஜராத்தில் ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு, ரஷ்யாவில் இருக்கிற பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு பல்பு கொடுத்துட்ருக்காங்கிறது தெரிய வருது. உடனே குஜராத்தில் இருக்கிற போலீஸ் வந்து இது எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு தெரியுது. அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து விளையாண்டா 400 ரூபாய் தருவாங்க, நான் விளையாண்டேன் சார், ஆனால் அந்த 400 ரூபாய் இன்னும் கொடுக்கல சார் இந்த பையா அப்படிங்கிற ஒரு ஆங்கிரி மோட்ல தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஃபைனலி இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற சொஹேபை பிடிக்கிறாங்க. ஆனால் மீதி இவ்வளோ சொஹேபை பிடிச்சோன்னா பின்னாடி எவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட் இருக்குது, எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது, ரஷ்யா போனது திருப்பி வந்தது, இந்த கதையெல்லாம் தெரியுது. எப்படி சொஹேப்க்கு இந்த ஐடியா வருதுன்னு பார்த்தா ரஷ்யாவுக்கு சொஹேப் அனுப்பிச்சு விட்ட ஒரு பர்சன் இருக்காருல்ல, அந்த ஆள் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்காருன்னு தெரியுது. அவர் இதே மாதிரி பஞ்சாப்ல ஒரு டைம் நடத்தியிருக்காரு, உத்தரப்பிரதேசில் ஒரே மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியறப்போ வேற ஸ்டேட்ல இந்த மாதிரி குட்டி குட்டியா IPL மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தி மற்ற ஊரில் பெட்டிங் காசை வச்சு சம்பாதிக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் இந்தியாவில் ஓடுதுன்னு தெரியுது. ஓகே, இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க மேலே கேஸ் எதுவும் ஸ்ட்ராங்காக நிற்கல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே கிரிக்கெட் மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க. ஆனால் அந்த கிரிக்கெட் மேட்சுக்கான காசு இவங்க டேரெக்டாகவும் வாங்கிக்கல. கரெக்டாக மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து டேரெக்டாகவும் நடக்கல. இது எல்லாமே நடந்திருக்கிறதுங்க ரஷ்யாவில். ஸோ ஆக்சுவல் பிளேஸ் ஆஃப் கிரைம் ரஷ்யாங்கிறதுனால இவங்க மேலே பெருசாக ஆக்ஷன் எடுக்க முடியலை. குட்டி குட்டி மைனர் கேசஸ் தான் போடப்பட்டிருக்குது. இப்போ ஃபைனலி அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி மேட்ச்லாம் விளையாடுறப்போ அப்படின்னு கேட்டால் ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு 20 வயசு பசங்க, 25 வயசு பசங்க, விவசாயங்களாக இருக்கிறவங்க ஜாலியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் விளையாடுவீங்களான்னு கேட்டால் சிரிச்சுக்கிட்டே இல்லைன்ட்டு ஓடிடுறாங்க. பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாலேஜ் நம்ம ஒரு ஆட்களுக்கு இருக்குன்னா ஏன் கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன விஷயத்தில் இந்த மாதிரி ஏமாற்றி வேஸ்ட் பண்ணும்? இந்த மாதிரி டேலண்ட் இருந்தால் அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான். இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் IPL பத்தி கிடையாது, ஆனா IPL ஃபேக்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களாங்கிற ஒரு பர்டிகுலர் क्वेश्चन தான். பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். சில டைம் நம்மளுக்கே சில மொமெண்ட் பார்க்குறப்போ உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சில மொமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா, அப்பார்ட் ஃப்ரம் ஃபேக் IPL கம்ப்ளீட்டாக நடந்ததை தாண்டி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறப்ப வீடியோ முடிகிறப்போ, if there is a moment or if there is a particular thing, இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு உண்மையிலே IPL மேல நம்பிக்கை வர மாட்டேங்குதுப்பான்னு ஏதாவது ஒன்று IPL மேல உங்களுக்கு ஒரு ரிவ்யூ இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிறவங்களை போங்கு பண்ணி எப்படி சம்பாதிக்கிறதுக்கான 100 வழியில் ஒரு வழி இது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியானாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.